Hello everyone, welcome to this session. இந்த செஷனில் EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி EC2 இன்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். EC2 instance is nothing but a virtual machine in the cloud. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லோக்கலில் உங்கள் டேட்டா சென்டரில் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா AWSல லாகின் பண்ணிவிட்டு த்ரூ இன்டர்நெட் மூலயமா நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங் த சர்வீஸ் கால் EC2. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்து EC2 நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ த சர்வீஸ், ரைட்? இந்த EC2 சர்வீஸை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா EC2 டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ EC2 டேஷ்போர்டு ஓப்பன் ஆனவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ யூ கேன் சி லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மெஷின். ஓகே, ஸோ நவ் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா we will create an EC2 instance. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா launching an EC2 instance, it is prompting for the name and tags. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் என்ன அப்படின்னா ஓகே அதுக்கு ஒரு நேம் வந்து நான் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் ஸ்பெசிஃபை சம் நேம் டு மை விர்ச்சுவல் மிஷின். அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அண்ட் OS இமேஜஸ். இங்கே ப்ராக்கெட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமேசான் மிஷின் இமேஜ். ஸோ பேசிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது ISO இமேஜோ இல்லை ரைட் ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ISO இமேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ISO இமேஜ் வச்சு பூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லாங்குவேஜ் டிஸ்க் பார்ட்டிஷனிங் அதெல்லாம் மேனுவலாக ஒன் பை ஒன் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் AMI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமேசான் மிஷின் இமேஜ். இது என்ன அப்படின்னா ப்ரீபில்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் ரைட் ஆக்சுவலி இட் மே கண்டெயின் ப்ரீபில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல். நம்ம வந்து மேனுவலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா AMI கிரியேட் பண்ணும்போது நான் வந்து என்ன அப்படின்னா ரியல் யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் தட் இட்ஸ் அ ப்ரீ பில்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மை டெமோ EC2 அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு ரைட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் அமேசான் லினக்ஸ் AMI. இந்த அமேசான் லினக்ஸ் AMI வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அகைன் லினக்ஸ் ஃப்ளேவர். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த டெமோக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் அன் அமேசான் லினக்ஸ். ஸோ ஈவன் ரைட் ஆக்சுவலி யூல் பி ஹேவிங் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் விண்டோஸ் வேணுனாலும் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உபுண்டு வேணுனாலும் உபுண்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்கப்புறம் ரெட் ஹேட் லினக்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ரைட் ஆக்சுவலாக AMIs பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே போயிட்டு ப்ரௌஸ் ஃபார் மோர் AMIs கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன ஃப்ரீ டியரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will use only the free tier one. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ டியர் ஒன்லி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ ஃப்ரீ டியர் அவைலபிள் என்னென்ன AMIs இருக்குது அப்படின்ட்டு, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் செலக்ட் திஸ் AMI. இப்போ AMI வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டோம். AMI அப்படிங்கிறது அகைன் இட்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டைப். இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு ஹார்ட்வேர் வாங்குறோம். ஹார்ட்வேர் வாங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ CPU வேணும் நம்மளுக்கு, எவ்வளோ மெமரி வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் ரிக்வயர்மெண்ட் வி வில் சூஸ். இங்கே என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 GB RAM அண்ட் தென் ரைட் 1 core CPU இருந்ததுன்னா போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் வந்து ஹை கான்ஃபிகரேஷன் போகும்போது ஐ நீட் டு பே மோர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ தேவையோ ஓகே ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் சூஸ் த இன்ஸ்டன்ஸ் சைஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டியர் எலிஜிபிள். நம்ம எல்லாமே ஃப்ரீ டியர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஐ மீன் த்ரூ அவுட் த செஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டியர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த T2.micro வந்து என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரீ டியர் எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T2.micro பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் 1 virtual CPU and then 1 GB of memory. ஓகே, ஸோ இதுலேயே வந்து என்ன வில் சூஸ் த இன்ஸ்டன்ஸ் டைப். இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்கலி யுவர் ஹார்ட்வேர் சைசிங். ஓகே ரைட். அடுத்தது வந்து கீப்பேர். கீப்பேர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க ரைட். இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினில் லாகின் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் த கீப்பேர். வித்தவுட் ஹேவிங் த கீப்பேர் யூ வில் நாட் பி ஏபிள் டு லாகின் டு த மிஷின். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கிரியேட் அ நியூ கீப்பேர். இந்த கீப்பேருக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரீஜனில் கிரியேட் பண்ணுறேன், நார்த் விர்ஜீனியாவில் வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா NA
hyphen key அப்படின்ட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கிவ் த நேம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் கீ பேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூ வில் கெட் த பெம் ஃபைல். இந்த பெம் ஃபைல் வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சர்வருக்குள்ள லாகின் பண்ண முடியும் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள. ஸோ ரைட், ஐ வில் கிரியேட் அ கீ பேர். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஐ கிரியேட்டட் அ கீ பேர், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா nafnkey.pem அப்படிங்கிற ஃபைல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கீ பேர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட மிஷினில் லாகின் பண்ண முடியாது. ரைட், அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு ரீஜியன், ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ரீஜியனில் கிரியேட் பண்ணுறோம் நம்ம இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ நார்த் விர்ஜீனியா. ஸோ நார்த் விர்ஜீனியா வந்து என்னது US ஈஸ்ட் 1. ஸோ நீங்கள் வந்து என்ன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ. ஸோ ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் US ஈஸ்ட் 1. ரைட், ஸோ நான் எங்கே கிரியேட் பண்ண போகிறேன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் நான் வந்து எந்த ரீஜியனில் US ஈஸ்ட் 1ல வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். ரைட், ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம். தீஸ் ஆர் ஆல் த டேட்டா சென்டர்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சி தட் இது வந்து US ஈஸ்ட் 1. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ். கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா நோ ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எதுவும் எந்த சப்நெட் ஏலேருந்து F வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் த டேட்டா சென்டர். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்த ரீஜியனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு deploy my EC2 instance on the specific availability zone. அப்போ என்ன அப்படின்னா ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் யூஸ் US ஈஸ்ட் 1A. ஸோ நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலும் யூ வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. ஸோ இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன் என்ன எங்கே கிரியேட் பண்ணோம் நம்ம இந்த டேட்டா சென்டரில் US ஈஸ்ட் 1A. ரைட், ஓகே. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to create an EC2 instance. ஓகே, அந்த EC2 instanceக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் நம்ம. So now if you look at here, this is the name of my EC2 instance, right? So I will right, this is the availability zone US ஈஸ்ட் 1A. ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன் என்ன இருக்கும் ஃபார் ஹை அவைலபிலிட்டிக்கு நம்ம ரெண்டு இது கிரியேட் வச்சுக்கலாம் US ஈஸ்ட் 1B. ரைட், ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ மீன் ரைட் ஹை அவைலபிலிட்டி வந்த விட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we will be having a load balancer in place. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா சென்டர் போயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு டேட்டா சென்டர்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓகே அவைலபிளாக இருக்கும். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் வந்து பண்ண போகிறோம் நம்ம எங்கள் US ஈஸ்ட் 1A. ஸோ US ஈஸ்ட் 1A அப்படிங்கிறது என்னது இட்ஸ் ஏ டேட்டா சென்டர். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டேட்டா சென்டரில் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ரைட், ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர் திஸ் இஸ் US ஈஸ்ட் 1A. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து என்ன அப்படின்னா வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ரிக்வயர் பப்ளிக் IP. அதனால என்ன பண்ணுறது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்கு. அடுத்து வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, ஸோ இந்த சப்நெட் எந்தெந்த சப்நெட் வந்து டிஃபால்ட் VPCல கிரியேட் பண்றோமோ இங்க பாத்தீங்கன்னா VPC வந்து ஒரே ஒரு VPC தான் இருக்கு. VPC பத்தி டீடைல்டா வந்து பின்னாடி பார்க்கலாம். ரைட், ஸோ அந்த VPCக்குள்ள என்ன அப்படின்னா மல்டிபிள் சப்நெட்ஸ் இருக்குது. இந்த டிஃபால்ட் VPCக்குள்ள இருக்கிற எல்லா சப்நெட்ஸ்லயும் வந்து என்ன பண்ணா டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நெட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ வெளியில இருந்து வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து மல்டிபிள் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெளியில இருந்து SSH மூலமா கனெக்ட் பண்ண போறேன் நான். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா SSHோட போர்ட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறேன். செக்யூரிட்டி குரூப் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ லோக்கல் ஃபயர்வால். ஸோ ரைட், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் போர்ட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அலோவ் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓன்லி SSH அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் நேம் கொடுக்க போகிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 22 போர்ட் தவிர்த்து எந்த போர்ட்லையும் ஆக்சஸ் பண்ண முடியாது என்னோட சர்வரில். சரி, ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு போர்ட் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து HTTP ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிளிக் ஹியர் அண்ட் தென் டைப். ஓகே, இது என்னது HTTP நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக HTTPயோட போர்ட் வந்து 80. ஓகே, சோர்ஸ் எங்கேருந்து செக்யூரிட்டி குரூப் வந்து செப்பரேட் செஷன் எடுக்கும்போது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இது. ரைட், ஸோ ஐ எம் கோயிங் டு அலோ ஒன்லி போர்ட் நம்பர் 22. போர்ட் நம்பர் 22 அப்படிங்கிறது இது வந்து SSHோட
போட்டேன். சரியா? ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம். த டிஃபால்ட் வால்யூம் சைஸ் வந்து என்ன அப்படின்னா 8 ஜிபில வந்து ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ரிக்வயர் மல்டிபிள் வால்யூம் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் எனக்கு வந்து 2 3 டிஸ்க் வேணும். ஏன்னா 8 ஜிபி வச்சுக்கிட்டேன்னா வெறும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் வரும். எனக்கு வந்து என்னன்னா அடிஷனலா டிஸ்க் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் அ வால்யூம் while creating the EC2 instance itself. இல்ல அப்படின்னா நீங்க EC2 instance கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வால்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ now with this ரைட் என்ன அப்படின்னா we will go ahead and then launch an instance. இங்க அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1க்கு பதில் ரைட் 2 போட்டீங்க அப்படின்னா it will create 2 EC2 instance. நீங்க வந்து 100 போட்டீங்கன்னா 100 EC2 instance கிரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா I will specify only one and then launch the instance. கரெக்ட். ஸோ ஆஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து என்ன பண்ணலாம் EC2 instance வந்து லான்ச் பண்ணும். இட்